அன்பார்ந்த நேயர்களே, நான் எதிர்காலம் ஜோதிடர் பேசுகின்றேன். வணக்கம். நாம் இந்த ஆண்டு நிகழக்கூடிய சனிப்பெயர்ச்சியை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். அன்பார்ந்த நேயர்களே, இந்த சனிப்பெயர்ச்சி என்பது 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடியது. ஒரு ராசியிலிருந்து அடுத்த கட்டத்திற்கு நிகழக்கூடும். இவ்வாறு வரும் சனிப்பெயர்ச்சி நமக்கு என்ன செய்யும், அதனால் என்ன, ஏன் இதை இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கின்றோம் என்றெல்லாம் எல்லாரும் நினைப்போம். நாம் மாதம் மற்றும் நாள் கணக்கில் கடந்து செல்லக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சிகள் ஏன் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை என்றால், அவையெல்லாம் அன்றன்று வந்து செல்லும். நாம் அன்றாட வாழ்க்கையில் சில துன்பங்களையும் சில நன்மைகளையும் சில சந்தோஷங்களையும் நம்மளால் விரும்பப்படாத செயல்களையும் நாம் அனுபவிக்கின்றோம். அவையெல்லாம் அன்றன்று நாம் நடந்து விடுவதை அன்றன்று மறந்து விடுகிறோம், அல்லது அடுத்த நாள் மறந்து விடுகின்றோம். இதே போன்றே இந்த மாதம் நாள் இந்த குறுகிய காலத்தில் கடந்து செல்லும் கிரகங்களின் பெயர்ச்சியை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை இந்த ஜாதகம் பார்க்கும் விஷயத்தில். அப்படி பார்க்கும்போது சனி பெயர்ச்சி என்பது சனி மிகவும் மெதுவாக நடந்து செல்வதால் ஒரு கட்டத்தில் 2.5 ஆண்டுகள் இருந்து நமக்கு நல்லது கெட்டது மற்றும் அதற்கு வேண்டிய பரிகாரங்கள் இவையெல்லாம் செய்கின்றார். நாம் செய்கின்றோம், அதன்படி நாம் செம்மைப்படுகின்றோம். அடுத்தபடி பார்த்தா குருன்னு பார்த்திங்கன்னா, குரு ஒரு வருடம் இருக்கின்றார். அது தவிர பார்த்திங்கன்னா ராகு கேது ஒரு 1.5 வருடம் ஒரே ஆக்சிஸில் இருக்காங்க. இந்த பக்கமும் அந்த பக்கம் சரி சப்தம ஸ்தானத்தில் 7ஆம் இடத்துலேருந்து போகிறாங்க. பொதுவாக எல்லா கிரகங்களுமே ஃபார்வேர்டு மோஷனில் தான் போயிட்டுருப்பாங்க. இந்த ராகு கேது 2 பேரும் தான் பேக்வேர்டில் போயிட்டுருப்பாங்க. இதே மாதிரி தான் வக்ரகதி என்பது என்னென்னா, இவங்க இந்த போகிறவங்க ஃபார்வேர்டில் போகிறவங்க பழையபடி திரும்பி அதே கட்டத்துக்கு வர்ற காலத்தை வக்ர காலம் என்றும், முன்னாடி போகிறத ஆதி காலம் என்றும் கூறுகின்றோம். அதே போல் ராகு கேது வக்ரம்னா ஃபார்வர்ட் போயிடுவாங்க, பேக்வேர்ட்லேருந்து ஃபார்வர்ட் போயிடுவாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது நாம் இந்த வருட சனிப்பெயர்ச்சியுடைய பலனை நாம் 29/3/2025 சந்திக்க இருக்கின்றோம். இது எல்லாருக்குமே, எல்லா 12 ராசிக்காரர்களுக்கும் அதனுடைய தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடியது தான் சனிப்பெயர்ச்சி என்பது. அவ்வாறு 29/3/2025 பெயர்ச்சியாகும் சனி பகவான் 2.5 ஆண்டு காலங்களிலிருந்து 27 வரையிலும் இந்த மீன ராசியில் இருக்கார். அவருடைய தன்னுடைய சுய மூலத்திரிகோண வீடான கும்ப வீட்டிலிருந்து மீன வீட்டிற்கு செல்பவர் இந்த வருடத்திலிருந்து 27ஆம் வருடம் ஜூன் மாதம் வரையிலும் அங்கே தான் இருக்கார். அப்படி பார்க்கும்போது நம்ம 12 ராசிகளுக்கும் இப்போ தனித்தனியாக பார்த்துக்கிட்டு வரோம். அதை நீங்கள் பொறுமையாக ஒவ்வொரு பதிவையும் பாருங்கள். எல்லா ராசியும் மற்ற குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி தனித்தனியாக அது வரும்போது பார்ப்போம். இப்போ சனி பயிற்சியால் நமக்கு என்ன ஏற்பட போகுது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். அன்பார்ந்த நேயர்களே, இதுவரையிலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க வேண்டியது. இவ்வாறு பார்ப்பதன் மூலமாக எனக்கு மேலும் ஊக்கத்தை தருவதுடன் எனது பதிவுகள் நான் ஆராய்ச்சியின் வழியாகவும் அனுபவத்தின் வழியாகவும் தரும் பதிவுகள் தங்களை வந்தடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டியது. தாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியதற்கு நன்றி. கன்னிராசி நேயர்களே, தங்களுக்கு இந்த வருகின்ற 29/3/2025 ஏற்படும் சனிப்பெயர்ச்சியின் மூலமாக தங்களது 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு சனி மீனத்திற்கு மாறுகின்றார். இந்த கும்பத்திலிருந்து மீனத்திற்கு மாறும் 7ஆம் இடத்திற்கு மாறும் சனி பகவான் தங்களுக்கு சென்ற காலகட்டத்தில் 6ஆம் இடத்தில் இருந்த காலத்தில் தங்களுக்கு கடனையும் வம்புகளையும் வழக்குகளையும் ஏற்படுத்தி சென்றிருப்பார். 6ஆம் இடம் என்பதும் ஒரு நயமான இடமல்ல. பட்டு சனிக்கு 3, 6, 11 ஆகிய இடங்கள் நல்ல இடமென்றே எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போது பெரிய குடைச்சல் இல்லாது இருந்தாலும் செலவையும் கடனையும் இருக்கும், 6ஆம் இடத்தில் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட கடனை தீர்க்கும் வழியாக இப்போது தங்களுக்கு 7ஆம் இடத்திற்கு சரி சப்தமாக உங்களோட ராசியை கன்னி ராசியை பார்க்குறார். அவர் 3ஆவிலிருந்து நேர் பார்வையாக பார்க்குறாரு, 7ஆம் பார்வையாக. 3ஆம் பார்வையாக பார்த்திங்கன்னா தங்களுடைய 9ஆம் இடத்தை, லாபஸ்தானத்தை, பாக்கியஸ்தானத்தை, லாபம் தரக்கூடிய இடத்தை 9ஆம் ஸ்தானத்தை போய் பார்க்குறாரு. அப்போது என்னாகும், உங்களுக்கு அதில் ஒரு பாதிப்பு ஏற்படும். தந்தை வழி குறைபாடுகள், தந்தைக்கு ஒரு வைத்தியம் பார்க்குறது, இதுக்கெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய காசு என்பது விரயமாகும், அலைச்சலை கொடுக்கும், சிரமத்தை கொடுக்கும், முன்னேற்றத்தில் தடை கொடுக்கும்.
அது மாதிரி உங்களுக்கு நேர 7ஆம் பார்வையாக உங்களுக்கு கண்டக சனியாக வர்றதுனால உங்களுக்கும் உடம்பு ரீதியாகவும் செக்கப் போகிறது, வைத்தியம் பார்க்குறது, வைத்திய செலவு பண்ணுறது, ஏதாவது டெஸ்ட் எடுக்கணுங்கிறது, கொஞ்சம் நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க, இருந்தாலும் உங்களுக்கு மனநிலை மனசுக்கு என்னமோ மாதிரி இருக்க, உடம்பு சரியில்லையே, ஒரு தவணை செக்கப் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வை உண்டு பண்ணும். அந்த கன்ஃபியூஷன்லாம் ரொம்ப வரும். அது மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா சாதாரணமாக கிடுன்னு போயிட்டு வருவீங்க ஒரு இடத்துக்கு. ஆனால் இப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தோன்னா ஒரு பெரிய டயர்டாக உணர்வீங்க, ஒரு களைப்பாக உணர்வீங்க, ஒன்றும் நடக்காத மாதிரியும் மனநிலை சோர்வை கொடுக்கும். ஆக இதெல்லாம் நடக்கும் கண்டக சனியின் போது. ரெண்டாவது, உங்களுக்கு தன்னுடைய 10ஆம் பார்வையாக உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. சுகஸ்தானம், வீடு, வாகனம் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ என்ன ஆகும், நீங்கள் வண்டி, வாகனம் இதுகளில் நிறைய மெயின்டெனன்ஸு செலவு வச்சுக்கிட்டே இருக்கும். வீடுன்னு பார்த்தீங்கன்னா வீடில் ரிப்பேர் ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பண்ண வேண்டாம்னு நினைப்பீங்க, அப்புறம் பார்த்துக்கலாம்னு நினைப்பீங்க. பட் அதே சமயம் வாட்டர் டேங்க்கில் ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா பார்க்காம இருக்க முடியுமா? அது மாதிரி முக்கியமான ஒரு இடத்துல ஒரு மழை பெஞ்சால் தண்ணி வருது, இல்லை வெயில் அடித்தா ஒரு இது வருது, அதுக்கு நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணி தானே ஆகணும். அந்த மாதிரி செலவுகள் எல்லாம் எதிர்பாராத வீட்டு மெயின்டெனன்ஸ் செலவு, அது மாதிரி பார்த்திங்கன்னா வண்டி வாகன செலவு, அது ரிப்பேர் ஆகும், இல்லை வேறு வண்டி மாற்றுற மாதிரி வரும். இது மாதிரி இதெல்லாம் இந்த சிக்கல்களை எல்லாம் உண்டு பண்ணும். அதுக்கு தடையாகத்தான் உங்களுக்கு கண்டக சனியும் போது 9ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால உங்களுக்கு வருமானம், தொழில் ரீதியாகவும் வருமானம், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காசுலையும் சுணக்கங்கள் ஏற்படும். இன்றைக்கி வந்துடும், நாளைக்கு வந்துடும் நினைக்கிற பணம் இன்றைக்கி வராது, கைக்கு கிடைக்காது. ஆனால் செலவுங்கிறது ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கும். இதுதான் கண்டக சனி என்பது. இந்த 7.5 சனி என்று சொல்வதை போல 7.5 சனி அல்ல, ஆனால் 7.5 சனி என்பதை போல நம்ம உடம்பையும் மற்ற வியாதியையும் நம்ம உறவினர்கள், தகப்பனார் மற்றும் மனைவி, 4ஆம் இடங்கிறது குடும்பங்கிறது குடும்பத்தில் மனைவி வந்துடுறாங்க, பிள்ளைங்க வந்துடுறாங்க, எல்லாருமே வந்துடுறாங்க. அப்போ அவங்களுடைய வளர்ச்சியையும் அவர்களுக்கும் நம்மளுக்கு உள்ள நெருக்கங்களையும் அதை பிரிவுபடுத்தி காமிக்கும். அதனால் உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு சனி வர்றதுனால மனைவி கூட நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டும். அவர்களை அனுசரித்து செல்வது என்று சொல்வதை விட அதே மாதிரி மனைவியாக இருந்தால் அவங்க கணவர் கூட அனுசரித்து செல்ல வேண்டும். நீங்கள் தான் இப்போ தெரிஞ்சு போகணும். உங்களுக்கு கண்டக சனிங்கிற உங்களுக்கு தான் விறுவிறுன்னு கோவம் வரும், டென்ஷன் ஆகும், எரிச்சல் வரும், ஒரு நிறைவு இருக்காது, இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். ஆக மொத்தம் இந்த சனி பயிற்சிங்கிறது உங்களுக்கு நிதானமாக நடந்துக்கிட்டு போனீங்கன்னா இது எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணலாம். இந்த கன்னி ராசிக்காரங்க பொதுவாகவே, இது சனி பயிற்சின்னு சொல்லலை, கன்னி ராசிக்காரங்களுடைய பொது நலன், பொது குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. கன்னி ராசிக்காரங்க மனதளவில் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, நேர்மையானவங்களாக இருப்பாங்க, எதையுமே நியாயமாக நடக்கணும்னு நினைப்பாங்க. நான் சொல்கிறதெல்லாம் 100க்கு 100%ன்னு சொல்ல முடியாது. எல்லா ராசிலையும் நல்லவங்களும் இருக்காங்க, கெடுதலாக உள்ளவங்க, எண்ணம் உள்ளவங்களும் இருக்காங்க. அது அவங்க மற்ற கிரகங்கள் அமைதியை பொறுத்த இருக்குது. பொது குணம்னு பார்த்தா கன்னி ராசிக்காரங்க நேர்மையாகவும் நல்லது தான் செய்யணும்னு நினைக்கிறவங்க, அடுத்த பொருளுக்கு ஆசைப்படாதவங்களாக இருப்பாங்க. ஆனால் ஒன்று இவங்கள்ட்ட என்ன ஒன்றுனா, டக்குன்னு கோவம்னு வந்துச்சுன்னா டகாரணம் பிக்கப்பான பைக்கை அது டக்குன்னு திருகுனா பிக்கப் ஆயிடுது அப்படிங்கிற மாதிரி சடார் என்ற கோபம் வரும் உங்களுக்கு. மற்றவங்களுக்குலாம் கொஞ்சம் கிராஜுவலாக வரும், 10 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர், 30 கிலோமீட்டர் வேகத்தில் வண்டி போகும். உங்களுக்கு டக்குன்னு 80 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டர் போயிடும் ஆக்சிலேட்டர் கொடுக்கவும். அந்த மாதிரி ஒரு கோபமுடைய நீங்கள் இந்த கண்டக சனி நடக்கும் காலத்தில் நீங்கள் மற்றவர்களுடன் சற்று அனுசரணையாகவும் சற்று நிதானமாகவும் நடந்து கொள்ளவே வேண்டும். அவ்வாறு நடந்து கொண்டால் நீங்கள் இந்த கண்டகச்சனியால் வரக்கூடிய பெரிய தீமைகள், பெரிய கெடுதல்கள், மற்றவங்களுக்கு பின்னடைவுகளை நீங்கள் எளிதாக கடந்து செல்லலாம், எளிதாக மாற்றிக்கொள்ளலாம், அது நன்மையாக மாற்றிக்கொள்ளலாம். ஆகவே உங்களுடைய புத்தி கூர்மையின், உங்களுடைய சாதுரியத்தினால இந்த கண்டகச்சனியை நீங்கள் ஈஸியாக கடத்திட்டு போயிடலாம். மேலும் இந்த கண்டகசனின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அது அந்த மீனத்துக்கு போனால் கூட இந்த 25 ஜூன் மாதம் பழையபடி வக்ரம் ஆகிறார். வக்ரமாகி டிசம்பர் வரையிலும் பழையபடி உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கே வரார். அப்போ 6ஆம் இடத்துக்கு வரும்போது என்ன ஆகுனா, அதுக்கு இடையில் உங்களுக்கு ராகுங்கிறவரும் பார்த்திங்கன்னா உங்களுடைய மீனத்திலிருந்து பழையபடி கும்பத்துக்கு வந்துடுறார். அப்போ ராகு, இந்த மாதிரி சனி, இவங்கெல்லாம் செவ்வாய், இந்த மாதிரி தீய கிரகங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் 3, 6 மற்றும் 11ஆம் இடங்களில் இருந்தால் நமக்கு நற்பயனையை அளிப்பார்கள் என்பது பொது விதி. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு சனி வக்ரத்தில் வர்ற காலங்களில்
பழையோடு உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். இப்போ இதில் ஒரு பிரச்சனை இருக்குது, ஏற்படுது, மனைவி கூட ஒரு பிரச்சனை வருது, பசங்க கூட ஒரு பிரச்சனை வருது, குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது எப்போ ரிலீஃப் ஆகும்னா பழையபடி ஜூன் மாதம் வந்து பழையபடி சரிசமத்துக்கு வந்துடும், சந்தோஷத்துக்கு வந்துடும். அப்படி ஏற்றம் இறக்கமாகவே இருக்கும். அதே மாதிரி 2026 ஜூன் மாதம் பழையபடி வக்ரமாக வராரு சனி பகவான். மீனத்துலேருந்து பழையபடி கும்பத்துக்கு வராரு. கும்பத்துலேருந்து இந்த 26 டிசம்பர் ஃபஸ்ட் வீக்கு பழையபடி மீனத்துக்கு போகிறார். அப்போ அவர் வக்ரமாகிற காலமெல்லாம் உங்களுக்கு ஒரு யோக காலம் என்று, எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய காலம் என்றும், எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய காலம் என்றும் நீங்கள் எடுத்துக்கொண்டு இதை நிதானமாக நகர்த்தி சென்றால் கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டகசனி என்பது ஒன்றும் பெரிதல்ல, எளிதாகவே ஓடிவிடும். ஆகவே நீங்கள் தெய்வ வழிபாடோடு ஆலய ஆன்மீக வழிபாடுகள் செய்து கொண்டு பொறுமையாக நகர்த்துங்கள். அதேபோல் தாங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சனீஸ்வரருக்கு கண்டிப்பாக ஒரு முறை சென்று வர வேண்டும். அது சனீஸ்வரருக்கு திருநள்ளாறாக இருந்தாலும் சரி, வேறு எந்த சனீஸ்வரர் கோயிலாக இருந்தாலும் சரி, சனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நார்த் சைடு இருக்கீங்க அப்படின்னா பூனே கிட்டே இருக்க சனி சிக்னாப்பூர்னு ஒன்று இருக்குது, ரொம்ப ஃபேமஸாக அந்த கும்பிட்றாங்க. அந்த கோயிலுக்கு போகலாம், ரொம்ப நல்லா இருக்குது. அந்த கோயிலுக்கு, இந்த மாதிரி கோயில்களுக்கு சென்று வரலாம். ஆனால் அந்த சனீஸ்வரர் கோயிலுக்கு போகிறதுங்கிறது நம்ம ஒரு வழிமுறை வச்சுக்கணும். அந்த ஊர் போகிற ஸ்தலத்தில் பொதுவாகவே வழிபாடுன்னா அப்படி தான். நம்ம நம்ம வீட்டிலேருந்து நேராக கிளம்பி போகும்போது அந்த கோயிலுக்கு ஒரு பரிகாரமாக போகிறோன்னா அந்த கோயிலுக்கு தான் நேராக போகணும். போயிட்டு அந்த ஸ்தலத்தில் தங்கியிருக்கணும். பெரிய பரிகாரமாக இருந்தால் அந்த ஸ்தலத்தில் தங்கியிருக்கணும். இப்போ சனீஸ்வரர் கோயிலுக்கு போகிறீங்கன்னா முதல் நாள் நைட்டே போய் அங்கே ஒரு லாட்ஜ்லேயோ ரூம் போட்டு தங்கணும். சொந்தக்காரங்க வீட்டில் தங்கக்கூடாது. அங்கே தங்கி அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு நல்லா குளிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிட்டு, அங்கே தீர்த்தங்கள் இருக்கும், அந்த ஸ்நானத்தில் ஸ்நானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகணும். கோயில் போய் சனீஸ்வரர் கோயிலுக்கு விசேஷமானது என்னென்னு கேட்டிங்கன்னா ஏழு விளக்கு தான். அதுவும் கருப்பு துணியில் 7 வச்சு முடிஞ்சிருப்பாங்க. அது 5 விளக்கோ 6 விளக்கோ வாங்கி, ஒரு விளக்கு மட்டும் போடாமல் 5ஓ 6ஓ போட்டுட்டு சாமி நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு பிரசாதத்தை அங்கேயே சாப்பிட வேண்டியது. வெளியே வந்து நம்ம அன்னதானம் என்ற முறையில் நம்ம ஹோட்டல்லையோ இல்லை நம்ம இங்கே தயார் பண்ணியோ அன்னதானம் கொஞ்சம் கொடுத்துட்டு, கொஞ்சம் பேருக்கு, ஏழைகளுக்கு, இல்லாதவர்களுக்கு கொடுத்து விட்டு பிறகு நாம் விரதத்தை முடித்து கொண்டு சாப்பிட வேண்டியது. சாப்பிட்டு தரிசித்து வந்தால் உங்களுடைய கண்டகச்சனுடைய தாக்கங்களும் அதனால் வரக்கூடிய கொஞ்சம் மட்டுக்குள் இருக்கும், சிறப்பாக இருக்கும், நல்லதற்கு வழிகோலும். ஆகவே கண்டகச்சனி என்று கவலைப்பட வேண்டிய ஒரு வாய்ப்பே இருக்காது. மேலும் சனிதோறும் நீங்கள் நவகிரகத்திற்கு விளக்கு போட்டு, சனீஸ்வரருக்கு விளக்கு போட்டு விரதம் மேற்கொள்ளலாம். அதுவும் உங்களை சிறப்பை ஏற்படுத்தும், மேன்மையை உண்டு பண்ணும். ஆகவே கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி என்று கண்டகசனி என்று பயப்படும் என்பதற்கு ஒன்றுமில்லை. மிகவும் நன்றாகவே இருக்கும். வாழ்க வளமுடன். வணக்கம்.